அண்ணல் அம்பேத்கரை இழிவு செய்த அமித்ஷாவை கண்டிக்கிறோம். பதவி விலகு, பதவி விலகு. பாவக்காரன் அமித்ஷாவே பதவி விலகு, பதவி விலகு. உனக்கு அம்பேத்கர் என்றால் இலக்காரமா? சர்வாதிகாரி அமித்ஷாவே உனக்கு அம்பேத்கர் என்றால் அவமானமா? எதிர்க்கிறோம், எதிர்க்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை எதிர்க்கிறோம், எதிர்க்கிறோம். நிராகரிப்போம், நிராகரிப்போம், நிராகரிப்போம். பாஜகவை நிராகரிப்போம். அம்பேத்கர் வாழ்க. தமிழ்நாடு முழுவதும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய வார்ப்பாக இருக்கிற நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி சொல்லி நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அந்த நிறைவாக பெருந்திரளாக வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் எங்களுடைய அஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி தம்மை ஞானி அவர்கள் குறிப்பிட்டது போல எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் இந்திய நாட்டினுடைய சுதந்திர இந்தியாவை உருவாக்கிய சிற்பிகளில் உருவாக இருக்கிறவர் அன்பிற்குரிய அம்பேத்கர் அவர்கள். அந்த அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்துகிற வகையில், அவரை கேவலப்படுத்துகிற வகையில் பேசுகிற ஒருவர் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறார். ரோட்டிலே நடமாடுவதற்கு, கோயில்களுக்கு செல்வதற்கு, இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டுமானால் அனைவருக்கும் கல்வி கற்பதற்கு, ஏதோ தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்தில் சேர்ந்தவர்களும் உயர்ந்த பொறுப்புகளில் வருவதற்கு வாய்ப்பினை உருவாக்கி தந்த உத்தம தலைவன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர். இங்கே நம்மளுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் வருகை தந்திருக்கிறார்கள், அதே போல நம்முடைய அலுவலர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வழிகாட்டுகளோடு தான் இன்று வரை இந்த நாடு சுழன்று கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு பாதகம் விளைவிக்கிற வகையில், பங்கம் விளைவிக்கிற வகையில், இன்னும் சொல்ல வேண்டுமானால் மீண்டும் ஒரு காலனி ஆதிக்கத்தை இங்கே கொண்டு வருகிற நோக்கத்திலே இன்றைய தினம் அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்துகிற வகையில் பேசியதை தமிழ்நாட்டிலிருந்து முதல் குரலாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் கண்டன குரலை எழுப்பியிருக்கிறார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.